ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டி ஜோஃபினா லாங்குவேஜஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டெய்லி பேசுகிற தமிழ் வாக்கியங்களுக்கு இங்கிலீஷில் எப்படி பேசலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், எனக்கு வேணும். எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்போம்ல, அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா, ஐ வாண்ட் இட். ஐ வாண்ட் இட். எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு இங்கிலீஷில் ஐ வாண்ட் இட். இதே தமிழ் லெட்டர்ஸ்லேயும் இங்கே கொடுக்குறேன். ஐ வாண்ட் இட். ஐ அப்படின்னா நான் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல எனக்கு அப்படின்னு அர்த்தம். வாண்ட் அப்படின்னா வேணும் இல்லைன்னா விரும்புகிறேன் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல வேணும் அப்படின்றதுக்கு வாண்ட் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இட் அப்படின்றது என்ன, அது அப்படின்னு அர்த்தம். எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு ஐ வாண்ட் இட். ஐ வாண்ட் இட். நெக்ஸ்ட் ஒன், வா அப்படின்றதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, வா அப்படின்றதுக்கு தமிழில் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம்ல, அதுக்கு இங்கிலீஷில் கம். கம். வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றதுக்கு இங்கிலீஷில் கம். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு வேணாம். ஃபர்ஸ்ட் வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ நெகட்டிவ் சென்டென்ஸாக எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறோம்ல, எனக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, ஐ டோன்ட் வாண்ட் இட். அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வேணாம் அப்படின்றதுக்கு ஐ டோன்ட் வாண்ட் இட். ஐ டோன்ட் வாண்ட் இட். இதே ஐ அப்படின்றது என்ன, நான் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல எனக்கு அப்படின்னு அர்த்தம். டோன்ட் அப்படின்னா வேணாம் அப்படின்னு அர்த்தம். அதே வாண்ட் அப்படின்னா வேணும் அப்படின்னு அர்த்தம். ஐ டோன்ட் வாண்ட் அப்படின்னும் போது எனக்கு வேணாம் அப்படின்னு அர்த்தம். அதாவது டோன்ட்ன்றதுக்கு தனியாக மீனிங் பார்த்தீங்கன்னா செய்யாதே அப்படின்னு அர்த்தம். தனியாக டோன்ட்ன்ற வேர்டுக்கு செய்யாதே அப்படின்னு அர்த்தம். அதுவே இந்த இடத்துல ஐ டோன்ட் வாண்ட்ன்னு வரக்குள்ள என்னன்னா எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சென்டென்ஸ் கேட்க மாதிரி மீனிங் மாறும். நெக்ஸ்ட் ஒன், இட் அப்படின்றது அது அப்படின்னு அர்த்தம். ஐ டோன்ட் வாண்ட் இட் அப்படின்னா எனக்கு அது வேணாம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், போ. இது போ அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா, போ அப்படின்றதுக்கு கோ. கோ. நெக்ஸ்ட் ஒன், சாப்பிடு. சாப்பிடு அப்படின்றதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா, ஈட். ஈட். சாப்பிடு அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் ஈட். நெக்ஸ்ட் ஒன், உட்காரு அப்படின்றதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொன்னோன்னா சிட் டவுன். சிட் அப்படின்னா உட்காரு. டவுன் கீழே அப்படின்னு அர்த்தம். உட்காரு அப்படின்றதுக்கு சிட் டவுன் அப்படின்னு. கீழே உட்காரு அப்படின்றதுக்கு தான் இந்த வார்த்தை யூஸ் பண்ணணும்னு கிடையாது. நார்மலாக உட்காரு அப்படின்னு சொல்கிறதுக்கே இந்த சென்டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும், சிட் டவுன். நெக்ஸ்ட் ஒன், என்ன செய்கிறாய். என்ன செய்கிற நீ அப்படின்னு சொல்லி கேட்போம்ல, அதுக்கு எப்படி இங்கிலீஷில் கேட்கணும்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் யூ டூயிங். வாட் ஆர் யூ டூயிங். வாட் அப்படின்னா என்ன அப்படின்னு அர்த்தம். ஆர் அப்படின்னா இருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம். யூ அப்படின்னா நீ அப்படின்னு அர்த்தம். டூயிங் அப்படின்னா செய்கிறாய் அப்படின்னு அர்த்தம். வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னா என்ன செய்கிற நீ, என்ன செஞ்ச கேட்க அப்படின்னு சொல்லி கேட்போம்ல, அதுக்கு தான் என்ன, வாட் ஆர் யூ டூயிங். வாட் ஆர் யூ டூயிங். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு புரிகிறது. எனக்கு புரியுது அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு புரிஞ்சுது அப்படின்றதுக்கு ஐ அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு புரிஞ்சுது அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஐ அப்படின்னா நான் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல எனக்கு அப்படின்ற மாதிரி மீனிங். அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்றதுக்கு என்ன, புரிந்து கொள், புரிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், எழுந்துரு. நெக்ஸ்ட் ஒன்னுன்னா எழுந்துரு அப்படின்றதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, எழுந்துரு அப்படின்றதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, கெட் அப். கெட் அப். இது என்ன, எந்திரிச்சு நில்லு அப்படின்றதுக்கும் என்ன, எழுந்துரு அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு தான் என்ன, கெட் அப். அது தூங்கி எழுந்திருக்கிறதுக்கு என்ன சொல்லுவோம்னா வேக் அப் அப்படின்னு சொல்லுவோம்.
இது வந்து தூங்கி எழுந்திருக்கிறதுக்கு இந்த மீனிங் கிடையாது. எந்திரிச்சு நில்லு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு வந்து என்னென்னா இந்த கெட் அப் அப்படின்ற வேர்டை வந்து யூஸ் பண்ணுறோம். இது வந்து தூங்கி எழுந்திருக்கும் போது எழுந்துரு அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து வேக் அப் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு புரியவில்லை, எனக்கு புரியலை அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு வந்து எப்படி இங்கிலீஷில் சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தோம்ல, எனக்கு புரிஞ்சுது அப்படின்றதுக்கு நம்ம மீனிங் பார்த்தோம். இப்போ இந்த நெகட்டிவ் சென்டென்ஸ் எனக்கு புரியலை அப்படின்றதுக்கு என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு புரியவில்லை அப்படின்றதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொன்னோன்னா, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். இது வந்து தமிழ் லெட்டர்ஸ்னு இங்கே வந்து கொடுத்துருக்கேன். ஐ அப்படின்னா வந்து நான் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து எனக்கு அப்படின்னு அர்த்தம். டோன்ட் அப்படின்னா வந்து தனியாக வந்து சொல்லக்குள்ள வந்து செய்யாதே அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து புரியவில்லை அப்படின்னு அர்த்தம். அதுக்கு வந்து என்ன, புரியவில்லை, இல்லை, இல்லைன்னா மாட்டேன். இந்த வேர்டை வந்து இந்த சென்டென்ஸ் கேட்க மாதிரி வந்து மீனிங் மாறும். நெக்ஸ்ட் ஒன்று வந்துன்னா அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா வந்து புரிந்து கொள்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்றதுக்கு எனக்கு புரியவில்லை, எனக்கு புரியலை அப்படின்னு அர்த்தம். அதுவே வெறுமனே வந்து ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லக்குள்ள வந்து என்னென்னா எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு அர்த்தம். இதே வந்து எனக்கு புரியவில்லை அப்படின்றதுக்கு ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் இது போல் வந்து பேசிக் சென்டென்ஸ்லேருந்து இனிமேல் ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடா, உருது இது போல் லாங்குவேஜஸ் எல்லாமே வந்து நம்ம இந்த சேனலில் வந்து பார்க்கலாம். இந்த சேனலோடைய வீடியோஸ் எல்லாத்தையும் வந்து கண்டினியூஸாக பாருங்கள். இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே.